வெல்கம் டு மணி டாக்கீஸ் விமன் அண்ட் சைல்டு. இது வந்து ஈரநாட்டு திரைப்படம். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். நான் வந்து இப்போ சென்னையில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் இந்த படத்தை பார்த்தேன். நான் பார்த்த திரைப்படங்கள் வந்து மொத்தம் 13 திரைப்படங்கள் வந்து சிறந்த திரைப்படங்கள். அந்த 13 திரைப்படங்கள் வந்து இந்த படமும் ஒன்று, அதாவது விமன் அண்ட் சைல்டு. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதாவது ஒரு விதவை தாயோடைய உணர்வுகளை வந்து அழுத்தமாக சொன்ன ஒரு அவங்களுடைய வலியையும் வேதனையும் வந்துட்டு இந்த நடிகை வந்து இந்த பரிம சிஸ்டர் அவங்க வந்து மிகச்சிறந்த முறையில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த பரிம சிஸ்டர் வந்துட்டு ஏற்கனவே வந்து தி வார்டன் சொல்லி ஒரு படத்தில் அவங்களுடைய நடிப்பை பார்த்துருக்கேன். அதில் வந்து பெண் நிருபராக நடிச்சிருப்பாங்க. இந்த 6 வருட காலத்தில் வந்துட்டு அவங்களுடைய இந்த உடல் ரீதியாக வந்து முதிர்ச்சியாகவும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் வந்து நான் அந்த படத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நான் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 12 வயசில் ஒரு பையன், 8 வயசில் ஒரு பொண்ணு. அந்த 12 வயசு பையன் அந்த வந்து அலியாராம் பேர், உச்சகட்ட சேட்டை பண்ணுவோம் பள்ளிக்கூடத்தில். அதை வந்து எத்தனையோ திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவிலே மற்ற திரைப்படங்கள் பார்த்துருப்போம். இந்த படத்தில் அமைக்கப்பட்ட காட்சிகள் மாதிரி எந்த படத்துலையும் நம்ம பார்க்கல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு காட்சி அமைப்பு பிரமாதமாக இருக்கும். அப்படியேப்பட்ட பையன் வந்துக்கிட்டு விபத்தில் இறந்துட்டானே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு தாயுடைய மனசு. அந்த தாயே வந்து அவன் என்ன சேட்டை பண்ணாலும் வந்து அவன் மகனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டரு. கண்டிக்கவும் செய்வாள். அதே நேரத்தில் வந்துட்டு அந்த மகனை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான். அதே மாதிரி அவன் என்ன சேட்டை பண்ணாலும் அம்மா வந்து அவ்வளோ பிரியமாக இருப்பான். அப்படியேப்பட்ட பையன் வந்து இறந்த போனால் அந்த தாயுடைய மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த தாய் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க, நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒரு அமித் அவர் பேர். அவர் வந்து செப்பரேஷன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டு. இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது லவ்வாக டெவலப் ஆகும். வீட்டுக்கு வந்து பெண் கேட்டு வருவார். பெண் கேட்டு வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணோடைய இந்த விதத்தாவுடைய தங்கச்சியை வந்துட்டு அந்த பெண்ணோட அழகிற மயங்கி அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி பிடிவாக பிடிக்கிறாப்புல. வீட்டுக்கு போய் பொண்ணு பண்ணுவாங்க. இப்போ அந்த அவருடைய வீட்டில் இருந்து ஆரம்பத்தில் அந்த பெண்ணோட அம்மா வந்துட்டு சத்தம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் தன்னை 2வது பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த படத்தில் முக்கிய 2 அம்சம் இது அவங்களுக்கு. ஒரு பக்கம் இது, ஒரு பக்கம் இது. அந்த விபத்து நடந்த அந்த பையன் அந்த விபத்துன்னு நினைக்கிறோம். பட் வந்து இடத்துல வந்துட்டு ஒருத்தரால் வந்து அவன் வந்து கொல்லப்படுறான். அது யாருங்கிறது வந்து சஸ்பென்ஸு. இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவங்க எப்படி பழி வாங்குறாங்கிறது அந்த படத்துடைய முக்கிய அம்சங்கள். இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து கேன்சர் எப்படோட கலந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து 2022ஆம் ஆண்டு ஒரு படம் வந்துச்சு, லைலாஸ் பிரதர்னு. அதுவும் வந்து கேன்சர் எப்படோட கலந்து கொண்ட ஒரு திரைப்படம். இப்போ வந்து இந்த படம் வந்துட்டு விமன் அண்ட் சைல்டு வந்து ஆஸ்கார் அவார்டுக்கும் நாமினேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து விருது கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த திரைப்படம், அவசியம் பாருங்கள். விரைவில் ஓட்டிட்டு வரோம். நன்றி, வணக்கம்.